திருமணம். கபிலர் உயிர் நீத்ததை அறிந்த அங்கவையும் சங்கவையும் துடித்து போயினர். தம் தந்தையை இழந்தபோது கூட அவர்களுக்கு அத்துணை துயரம் உண்டாகவில்லை. மணமாகாத கன்னிப் பெண்களாக வாழ்ந்த அவர்களை புலவர் உலகம் மரியாதையோடு பாராட்டியது. புலமை மிக்க ஔவை பிராட்டியார் பாரிவேலை நன்கு அறிந்தவர். கபிலர் பெருமையையும் உணர்ந்தவர். அவருக்கு கபிலர் தீப்பாய்ந்த செய்தியோடு பாரியின் மகளிர் அந்தணர் வீட்டில் வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்தது. அவ்விடத்திற்கு சென்று பாரி மகளிரை கண்டார். ஔவையாரை கண்டதும் அந்த மகளிர் இருவரும் புலம்பி அழுதார்கள். கடல் உடைத்து கொண்டது போல அதுகாரும் தேங்கியிருந்த துயரம் வெள்ளமாக பொங்கியது. எங்களுக்காக கபிலர் எத்தனை தொல்லைகளை அடைந்தார். எங்களால் தான் மனம் வெறுத்து போய் உயிரை மாய்த்து கொண்டார். நாங்கள் பூமிக்கு பாரமாக வாழ்கிறோம். அந்த புலவர் பிரான் புண்ணியம் பண்ணியவர் எங்கள் தந்தையாருடன் சேர்ந்து கொண்டார். நாங்களோ எல்லாவற்றையும் இழந்தோம், எல்லாரையும் இழந்தோம். நாளைக்கு என்ன நிகழப்போகிறது என்று தெரியாமல் யாருக்கும் பயன்படாத பெண்மையை சுமந்து கொண்டு உயிர் வாழ்கிறோம் என்று அரற்றினார்கள். ஔவையாருக்கே அவர்களுடைய நிலை பொறுக்க முடியாததாக இருந்தது. பெண்ணுள்ளம் பெண்ணுள்ளத்தை அறியுமல்லவா? அவர்களின் கண்ணை துடைத்தார். என் கண்மணிகளே, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் இறைவனுடைய ஆணையின்படி நடக்கும். நாம் வருந்தி என்ன செய்வது? நான் முன்பே உங்களிடம் வந்து உங்களை பார்த்திருக்க வேண்டும். கபிலருடைய பாதுகாப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். நல்ல வேளை, இப்போதாவது வந்தேனே என்று ஆறுதல் அடைகிறேன். இனி நீங்கள் கவலையுற வேண்டாம். சென்றவற்றை மறந்துவிடுங்கள். பாரியையும் கபிலரையும் மீண்டும் என்னால் கொண்டு வர முடியாது. அவர்கள் நன்றாக வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். உங்கள் வாழ்வு இனிமேல்தான் தொடங்கப் போகிறது. பாரியின் புண்ணியமும் கபிலரின் தவமும் உங்களை காப்பாற்றும். உங்களை இல்வாழ்க்கையிலே நிலைநிறுத்திய பின்புதான் வேறு வேலை பார்ப்பதென்று நான் உறுதி பூண்டு விட்டேன். இறைவன் திருவருள் துணை செய்ய வேண்டும் என்று தம்முடைய அன்பையெல்லாம் குலைத்து பேசினார். ஔவையாரின் பெருமையை அங்கவையும் சங்கவையும் நன்கு உணர்ந்தவர்கள். அவர் சொல்லுக்குரிய மதிப்பையும் உணர்வார்கள். ஆகவே அப்பிராட்டியார் இரக்கமும் அன்பும் கொண்டு கூறிய அச்சொற்கள் அவர்களுடைய துயரத்திற்கு மருந்து போல உதவின. இனி யார் நமக்கு துணை என்று ஏங்கியிருந்த அவர்களுக்கு ஔவையாரின் பேச்சு நம்பிக்கையை உண்டாக்கியது. நிழல் இல்லாத பாலைவனத்தில் தனி மரம் ஒன்று கிடைத்தது போல இருந்தது. நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் கைவிட்டு விட்டால் நாங்களும் கபிலர் காட்டிய வழியை பின்பற்ற வேண்டியதுதான் என்று அவர்கள் ஔவையாரிடம் தெரிவித்து கொண்டார்கள். இனிமேல் அப்படி பேசாதீர்கள். நீங்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று நீண்ட காலம் நீடூழி வாழ வேண்டும். மனம் தளராமல் இருங்கள் என்று சொல்லி அம்மூதாட்டியார் விடை பெற்று சென்றார். அது முதல் பாரி மகளிருக்குரிய கணவரை தேடும் பணியை அவர் மேற்கொண்டார். திருக்கோவலூரை தலைநகராக பெற்ற நாட்டுக்கு மலநாடு என்று பெயர். மலையமான் நாடு என்பதே அப்படி மருவி வழங்கியது. அதை ஆண்டு வந்த குறுநில மன்னர்கள் மலையமான் என்ற பொது பெயரை உடையவர்கள். சிறந்த வள்ளலாக விளங்கிய மலையமான் திருமுடிக்காரி என்பவன் அந்த குலத்தில் உதித்தவனே. அவனும் 7 வள்ளல்களில் ஒருவனாக எண்ணப்பெறுபவன். அந்த மலையமான் குலத்தில் அப்போது அரசாண்டிருந்த மன்னனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று ஔவையார் அறிந்தார். நல்ல குலமாதலின் பாரி மகளிர் இருவரையும் அம்மன்னனுக்கு மனம் முடித்து வைத்து விடலாம் என்று ஔவையாருக்கு ஒரு எண்ணம் எழுந்தது. அந்த எண்ணத்தை செயலாக்க முற்பட்டார். இறைவன் திருவருள் துணை நின்றமையால் அவருடைய முயற்சி முதலிலிருந்தே தடையில்லாமல் நடைபெற்றது. கடைசியில் அவர் எண்ணம் நிறைவேறியது. கோவலூர் மன்னன் பாரி மகளிரை மணந்து கொள்ள உடன்பட்டான். இந்த திருமணம் நிறைவேறும் பொறுப்பு முழுவதையும் ஔவையாரை மேற்கொண்டார். தமக்கு தெரிந்த செல்வர்களுக்கெல்லாம் திருமண ஓலை போக்கினார். சேர சோழ பாண்டியர்களையும் திருமணத்துக்கு வரவேண்டும் என்று பாடல்களை எழுதி அனுப்பினார். திருமணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. சேர சோழ பாண்டியர்களும் அதற்கு வந்து சிறப்பித்தார்கள். அங்கவையும் சங்கவையும் மலையமான் குலத்தில் கற்பு தெய்வங்களாக புகுந்தனர். அவர்களுடைய தந்தையாகிய பாரியும் ஆசிரியராகிய கபிலரும் இல்லை என்ற குறையே அன்றி அந்த திருமணம் ஒரு குறுநில மன்னனுக்குரிய கல்யாணமாக இல்லாமல் மிக உயர்ந்த முறையில் நடைபெற்றது. எந்த கல்யாணத்துக்கும் முடியுடை வேந்தர் மூவரும் ஒருங்கே வந்ததில்லை. பழைய பகையை பாராட்டாமல் வரவேண்டும் என்று ஔவையார் எழுதியதை மதித்து அவர்கள் இந்த திருமணத்துக்கு வந்து அப்பெண்களை வாழ்த்தி சென்றார்கள். அங்கவையும் சங்கவையும் பாரியையும் கபிலரையும் நினையாத நாளே இல்லை. புலவருலகம் அவ்விரு நல்லோர்களிடையே விளங்கிய அரிய நட்பை போற்றி பாராட்டியது. பாரி புலவர் உள்ளத்தில் வாழ்ந்தான். அவன் புகழ் புலவர் பாக்களில் விரிந்தது. இன்றளவும் பாரியை புலவர்கள் பாடிக்கொண்டே வருகிறார்கள். தமிழ் இலக்கியத்தில் அவனுடைய வரலாற்றோடு தொடர்புடைய பாடல்கள் ஒளிவிடும் மணிகளாக திகழ்கின்றன. பாரிவேல் புகழுடம்பில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். நன்றி.